அனைவருக்கும் வணக்கம். வீக்லி அனலைஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்லி அனலைஸ் நம்ம இந்த வாரம் முடியும் பொழுது சனிக்கிழமை ஃப்ரீ டே இருக்கும்போது இது அப்டேட் பண்ணோம். அது என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. உங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அது இன்ட்ராடேவாக இருந்தால் என்ன, பொசிஷனாக இருந்தால் என்ன. ஆனால் பொசிஷனை வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. அதை வச்சு ஹெட்ஜிங் இல்லாமல் வர்த்தகமே பண்ணக்கூடாது. எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர், அதுக்கு அடுத்தபடியா மந்த்லி லெவல் பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? அப்போ மேத்தமெட்டிக்கல்ல இந்த வீக் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 25,462 போன செல்லு, 25,062 நியர் வந்து பை. ஓகேங்களா? பாருங்க, நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு இங்க இருந்து மார்க்கெட்டு செல் பக்கம் போகவே இல்லை, பை பக்கம் மட்டும் வந்திருக்கு. கரெக்டா வந்துட்டு எவ்வளவு பர்ஃபெக்டா பாருங்க, நம்ம புள்ளி நியர்ங்க, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நியராவே அதுக்கு தாங்க நியர்னு போட்டிருக்கேன். இந்த இது கிடையாது, இந்த விலை வரும்பொழுது நியர் லோ வந்து இங்க இருந்து 20 புள்ளிகள் முன்னாடி எடுத்து போயிருக்கு. 100 புள்ளி நம்ம மினிமம் டார்கெட் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு போயிருக்குங்க, 190 புள்ளிகள். ஒரு வாரத்துல 100 புள்ளி மினிமம் கிடைக்குங்கிற எவ்வளவு பர்ஃபெக்டா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் இல்லாம கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ சார் இது வந்து இன்னைக்கு வந்து செல் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இன்னைக்கு. கரெக்டா? எஸ். இப்ப பாருங்க, இது எக்ஸ்பைரியோட முடிஞ்சு போச்சு. இதனுடைய வேல்யூ நேத்தோட முடிஞ்சது. 5ஆம் தேதி 3:30 மணியோட இது முடிந்தது. இந்த இடத்தோட இது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நடந்த வேல்யூ வந்து இன்னைக்கு டே வந்து ஃப்ரீ டேன்னு சொல்லலாம். இதுலனா மந்த்லி வேல்யூ இது கூட மேட்ச் ஆயிருந்தா அதை கண்டினியூஷனா பண்ணலாம். ஆனா மந்த் வேல்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் அது ட்ரிகர் ஆகல. இப்பதான் அது வந்துகிட்டு இருக்கு, அதை நோக்கி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் லெவலும் மந்த்லி லெவலும் நியரா வந்தா இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு பர்ஃபெக்டா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இன்னைக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை ஸ்டாப் லாஸ் ஹிட். பாருங்க, டே கேண்டில் க்ளோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆனா விருப்பம் இருக்கவங்க 15 மினிட்ஸ் கேண்டிலே நீங்க வெளியே போயிடலாம். எகைன் மறுபடியும் மேல வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி புதுசா ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்க, இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சா, அதுக்கப்புறம் இங்கிருந்து போனவர் எகைன் இங்க இந்த பை இதுக்கு போக முடியல பாத்தீங்களா. எகைன் இங்கிருந்து என்ன செல்ல, அப்போ நீங்க எட்ஜிங், இந்த எக்ஸ்பைரியில் எட்ஜிங் எடுத்திருந்தாலும் என்னங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இப்போ ஏன்னா இங்க பாருங்க, உங்க ஸ்டாப் லாஸ் கீழே எவ்வளவு பாயிண்ட் நீங்க இங்க எடுக்கும் போதே எட்ஜிங்கோட எடுத்திருப்பீங்க. அப்ப 200 பாயிண்ட் ப்ராஃபிட். அப்ப நீங்க இந்த 15 மினிட்ஸ்ல இங்க க்ளோஸ் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிருப்பீங்க இல்லையா. ஸ்டாப் லாஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். எகைன் இங்க வரும்போது தானே பை எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு அழகான என்ட்ரிஸ் அங்க இங்க நீங்க 100 பாயிண்ட் வெளியே போயிட்டீங்க, அதுக்கு கீழே இன்னும் 100 பாயிண்ட் போயிடுச்சு. ஆனா இது எக்ஸ்பைரியோட முடிஞ்சது, அதோட வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சூப்பர். இங்க பாருங்க, இங்க இருந்ததுங்க நான் அப்டேட் பண்றேன் இன்னைக்கு. இதுவும் எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி, எல்லாமே எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி தான். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான், எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி. இன்னொரு மெத்தட் இருக்கு, அது டோட்டலி வேற. ஓகேங்களா? இங்க இருந்த மார்க்கெட் எங்க போயிட்டு இங்க பாருங்க 51,858 போனாக்குள்ள தான் செல்லு. ஆனா ஒரு 750 திருப்பிட்டாரு பாத்தீங்களா மார்க்கெட். செல் இங்க போகவே இல்லை. சரி, அங்க போகல, விட்டுருங்க. இங்க போனாங்களே, நீங்க இங்க எடுத்திருந்தா எடுக்கலாம். அது மந்த்லி வேல்யூஸ் வேற கால்குலேஷன்லாம் தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க. போகல, அதனால நீங்க எடுக்கல. கீழே வந்துருச்சு. எக்ஸ்பைரி என்னைக்குங்க, இது என்ன டேட் பார்த்துக்கோங்க, இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இந்த நாள்ல இருந்து இங்க புது வேல்யூ வந்திருக்கும். நான் எனக்கு வந்து எடுத்து போறதுக்கு நேரம் இன்மை காரணமா சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டே எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அதனாலதான் அதை டிலே வேல்யூஸ் வந்து நான் அப்பப்போ ஒரே இதா வீடியோ போடணும், தனித்தனியா போடக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுக்க போடுறேன். மற்றபடி இது அன்றைய தினத்தோட இது முடிஞ்சு போச்சு இதனுடைய வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ இங்க வரும்பொழுது இதுக்கு இன்னொரு அனதர் வேல்யூ இருந்திருக்கும், அது இங்க எங்கேயாவது இருக்கலாம் மேபி. அது அடுத்த இது கால்குலேட் பண்ணும்போது நான் அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் வீக் லெவல்ல. இதுல ஏதாவது சந்தேகங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.